அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அற்புதமான தெய்வீகமான பாரபவ ஆண்டு. தமிழ் ஆண்டில் இது 40வது ஆண்டாக வருகிறது. ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசிக்கும் ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்குரிய ராசி பலனும், நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரமும், வணங்க வேண்டிய தெய்வமும், சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் இந்த புத்தாண்டு பலனை பார்த்து உண்மையான உழைப்புடன் தெய்வ நம்பிக்கையுடன் செயல்பட்டால் 100% உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகியே தீரும். பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளால் அனைத்தும் செயல்படட்டும், நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். வாழ்க. மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, துடிப்போடு வேகமோடு சிறந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு தெய்வீகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக பெரும் பலமாக இருக்கப் போகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எந்திரித்து பறவைகளுக்கு உணவுகளை போடுவதே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் விலகி சரியாகும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் எண்ணம் படியே வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் நீண்ட காலமாக தலையிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 7.5 சனி நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனங்கள் வேண்டும். முதலீடு தொடர்பான எண்ணங்களும் அதற்குண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாக அமையும். திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகளும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்களும் உருவாகும். அரசு பணிகளில் சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் அது. இல்லையென்றால் எதிர்பாராமல் ஏமாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளையும் விரயச் செலவுகளையும் குறைக்க சேமிப்புகள் அதிகரிக்க வேண்டும். இல்லையென்றால் சேமிப்புகள் குறைந்து கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாகவும் எதிர்பாராத செல்வ செழிப்பும் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு விவரங்கள் ரகசியங்களாக வைத்து செயல்படுவதும், மற்றவர்களை நம்பாமல் முழுமையாய் செயல்படுவதன் மூலமாக எதிர்பாராத பணவரவும் புதிய திட்டங்கள் மூலமாக முன்னேற்றமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நேரம் அதிகமாக கடின உழைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். வருவாயில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும். புதிய சொத்துக்கள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வாங்குவீர்கள். இந்த வருடம் மனதிற்கு விரும்பிய மாற்றத்தையும் புதிய அனுபவங்களையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். 7.5 சனி நடைபெறுவதால் உடல் ஊனமற்றோர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும், பைரவரை வழிபாடுகளை செய்வதும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வர நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, உழைப்பு 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 இந்த ஆண்டு உங்களின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு ரகசியம் உழைப்பு. புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த ஆலோசனைகள் மூலமாக தெளிவுகள் பிறக்கும். பேச்சுகளில் நிதானத்தையும் விவேகத்தையும் கடைபிடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். நண்பர்களின் வட்டம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தோற்றப்பொழிவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாக குறையும். எதிர்பாராத நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த அதிகபட்சமான யாத்திரைகள் செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய விரிவாக்கங்கள் செய்வீர்கள். எண்ணம்படியே உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் புதிய முன்னேற்றங்களும் உங்கள் தொழிலில் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாக முடியும். மறைமுகமாக இருந்து வந்த வதந்திகள் விலகி சங்கடங்கள் சரியாகக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உறவுகளிடம் இருந்த மனக்கசப்புகள் வேறுபாடுகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். குழந்தைகளின் எண்ணங்கள் புரிந்து செயல்படுவது நன்மையை தரும்.
பெண்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் படிப்படியாக குறைந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. இந்த ஆண்டு உங்கள் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக குறையும். எதிர்காலம் குறித்த தெளிவு உண்டாகும். பணவரவு நிச்சயமாக இருக்கும். நீண்டகால ஒரு கடன் பிரச்சனை உறுதியாய் காணாமல் போகும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் ஓம் நமசிவாய என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் அண்ணாமலையாரை சென்று கிரிவலம் வந்து தரிசனம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, திட்டங்கள் தீட்டி செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டு. நிதானமாகவும் மனத்தெளிவுடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டு. வருமான வாய்ப்புகளை உயர்த்தி கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும். திடீர் பணவரவு, திடீர் முதலீடு, திடீர் பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதை சார்ந்த நோய்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தொழில் முயற்சிகளில் சாதகமான சூழல்கள் அமையும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். சிறு தூர பயணங்கள் புதிய வாய்ப்புகளையும் நல்ல மாற்றத்தையும் அடைவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருந்து குலதெய்வத்திற்கு காணிக்கையை எடுத்து வைத்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. தாவரம் சார்ந்த தொழிலில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பிற மொழியில் மக்களால் ஆதாயங்கள் உண்டாகும். கடன்களை குறைப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். மனை வர்த்தக விஷயங்களில் பொறுமையாய் செயல்படுவது நல்லது. வருமான ஆதாரங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்வதும் உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்லதை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம். திருமண தடை சரியாகும். வங்கிகளில் கடன் உதவிகள் சாதகமாக அமையும். முதலீடுகள் இயல்பாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக செல்வ செழிப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும். செய்யும் பணிகளில் முன்னேற்றம் உண்டு. சிந்தனைகளில் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும். உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்வது, யோகாசனங்களை தொடர்ந்து செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக நல்மாற்றங்கள் ஏற்படும். ஓம் நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். வாய்ப்பிருந்தால் அகோபிலம் ஒரு முறை இந்த ஆண்டு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கடக ராசி அன்பர்களே, நண்பர்களே, தைரியத்தோடு தெளிவோடு எதற்கும் அஞ்சாமல் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. மன உறுதியுடன் பிரச்சனைகளை இந்த ஆண்டு சந்தித்து அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காண்பீர்கள். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த காலதாமதங்களும் பணவரவில் இருந்த முட்டுக்கட்டைகளும் விலகும். அரசு ரீதியான காரியங்களில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவை இறுதியில் சாதகமாகவே முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் உங்கள் கௌரவம் உயரும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பயணத் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த சூழல் அமையும். நுட்பமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மனதில் வந்து கொண்டே இருக்கும். கடன் விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட்டால் நஷ்டத்தை தவிர்த்து, வட்டியை தவிர்த்து கடனை தீர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரிகள் தற்போது நீங்கள் சிந்தித்து வரும் இறுக்கமான சூழல்கள் மெல்ல தளர்ந்து புது வியாபாரம் கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும். தெளிவான தொழில் முயற்சிகளை செய்வீர்கள். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. இனி கூட்டாளிகள் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பெரும் பலமாக அமையும். விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கையாளும் போது கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. கடகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்து வந்த மனப்போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் சரியாகக்கூடிய ஆண்டாகவும் தெளிவான சிந்தனை பிறந்து அதை சரியான இலக்குகளை நோக்கி செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கான தெய்வீக ஆண்டாகவும் இருக்கும். கனிவாக பேசுவதும் நல்ல பழகுவதும் பல்வேறு விதமான மனக்கசப்புகளை தவிர்த்து செயல்படுவதும் பெரும் வெற்றியை பெண்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
புத்தாண்டு உங்களுக்கு புதிய முயற்சியையும் வாழ்க்கை நுட்பமான உண்மைகளையும் பக்குவத்தையும் தரக்கூடிய ஆண்டாகவும், குறிப்பாக தந்தை மற்றும் தந்தை வரை உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத பணவரவு, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தெய்வீகமான ஆண்டாக இருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். பொருளாதாரங்கள் உயரக்கூடிய ஆண்டு. அதனால் கடினமான உழைப்பை உழையுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனை வழிபாடுகளை செய்வதும், ஒரு திங்கட்கிழமை நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களே, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிதானமாக, தைரியமாக, தெளிவாக இருந்து செயல்பட வேண்டிய ஆண்டு. கேது பகவானின் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக விநாயகரை வழிபாடுகளை செய்வதும், பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். யானை முடி மோதிரத்தையோ யானை முடி காப்பையோ கையில் போடுவது நல்லதை ஏற்படுத்தி தரும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தந்தாலும் அவ்வப்போது அடுத்தடுத்தது என்ன என்ற ஒரு விதமான இனம் புரியாத கலக்கமும் மனச்சோர்வும் வந்து செல்லும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் இருக்கும்போது கூட ஒருவித தனிமை உணர்வு உங்களை வாட்டலாம். குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளியுடன்